ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இங்க வந்து என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, என்ன அத்தை கிழவி சவுண்டு கேக்குது? ஐயோ, அத்தை கிழவியே தான். ஐயோ, கையில் என்ன வெள்ளக்கமத்தோட வந்திருக்குது. இன்னைக்கு என்ன செய்ய போறாளோ தெரியலையே. அடி சின்ன பொண்ணு, உன்கிட்ட நான் காலையிலேயே என்னடி சொன்னேன்? ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தானடி சொன்னேன். சின்ன பிள்ளைய ரேஷன் கடைக்கு அனுப்புறது போல கார்டு எடுத்து கொடுத்து கட்டப்பையை எடுத்து கொடுத்து சரி போயிட்டு வான்னு அனுப்புனா ரேஷன் கடைக்கும் போகாம ஒன்றும் போகாம இங்க வந்து நிக்கிறியடி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடி? அத்தை, ரேஷன் கடைக்கு இவங்கெல்லாம் வர்றாங்களா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இவங்களையும் கூப்பிட்டு போகலான்னு சொல்லித்தான் வந்தேன். அப்படியே இங்கே வந்து ரேஷன் கடைக்கு போகிறத மறந்து பேசிக்கிட்டே இருந்துட்டோம். எடியே அறிவு கட்டவளே, ஒரு தட்டு போட்டு சாப்பிட்றியே, அந்த தின்ற சாப்பாட்டை மறக்கிறியாடி? நல்ல வயிற்றுக்கு அடிச்சுட்டு தானே வந்திருக்கிற. ரேஷன் கடைக்கு போகிறத மட்டும் எப்படி மறப்ப? போன மாசமா ரேஷன் கடையில் போய் சரக்கு வாங்கலை. சரி போன மாசம்தான் போய் தொலையுது, விட்டு தள்ளலாம். இந்த மாசமாவது சரக்கு வாங்கணும்லடி. ஒவ்வொரு மாசமும் இப்படி சரக்கு வாங்காம விடலாமாடி? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடி? ஒரு பிள்ளை பெத்தவ போலையாடி நடந்துக்கிற? அன்னைக்கிலியக்கா எல்லாம் ஒன்னாலதான். உன் பிளாஸ் பேக்கை கேட்டுட்டு நேரமே போயிடுச்சு. நான் பாரு இன்னைக்கு எங்க அத்தைட்ட வசம் வாங்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்னாலதான். ஏ சின்ன பொண்ணு, நீ என்ன அன்னக்கிளிக்கா மேல பழையத்திக்கு போடுற? அன்னக்கிளிக்காவை அவன் கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு என் பிளாஸ்டிக் கதையை கேளுன்னு உன்னை உட்கார வச்சுச்சு. நீதானடி அது கதை சொல்ல ஆரம்பிச்சிருந்து வாயில கொசு போறது கூட தெரியாம ஆன கதையை கேட்டுக்கிட்டு இருந்த. இப்ப என்னமோ அன்னக்கிளியக்கா மேல பழையத்திக்கு போடுற. உனக்கு இல்லடி அறிவு வேணும். ஓ மாமியார் ரேஷன் கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்களே, நம்ம போகாம வந்துட்டோமேனு உனக்கு இல்லடி அறிவு வேணும். அன்னக்கிளியக்கா மேல பழையத்திக்கு போடுறா பாரு. அன்னைக்கிலியக்கா பாருக்கா அந்த வனச்சாக்காவை. என் மாமியார் வர நேரம் பார்த்து என் காலை வாரி விடுறா பாருக்கா. என்னக்கா பேசாம இருக்க? நீ ஏதாவது சொல்லுக்கா, என் மாமியாரை சமாதானப்படுத்துக்கா. அடியே சின்ன பொண்ணு, உன் மாமியார் ரேஷன் கடைக்கு போயிட்டு வர சொன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இங்க வர வேண்டியதானடி. இங்க வந்து இப்படி வாயை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப என்னைய சமாளிக்க சொல்றியடி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அடி சண்டால பாதகத்திகளா, இப்படி சமயம் பார்த்து எல்லாரும் என் காலை வாரி விடுறீங்களேடி. ஐயோ கடவுளே, இவளுக்கு எல்லாரும் மொத்தமா என்னைய கை விட்டுட்டாளுகளே. இந்த மாமியார் கிளை வேற வெள்ளக்கமாத்தோட நிக்குது. பார்க்கவே பயமா இருக்கே. கடவுளே, நீயாவது என்னைய காப்பாத்து. பெரியம்மா, அவ ரேஷன் கடைக்கு போறதுக்கு தான் எங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு வந்தா. அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு சரின்ட்டு கிளம்புனோம். கிளம்பும் போது தான் அந்த முக்கு வீடு முனியம்மா வந்தா. வந்துட்டு ரேஷன் கடையில் ஒரே கூட்டமாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் போனாலும் அரிசி மட்டும்தான் போடுறாங்க, ஒரே கூட்டமாக இருக்குது, நீங்கள் வாங்க முடியாது. நாளைக்கு போனீங்கன்னா அரிசி பருப்பு கோதுமை சீனி எல்லாமே மொத்தமாக போடுறாங்களாம் மாத கடைசி ஆனதுனால. அதனால நீங்கள் நாளைக்கு வெள்ளனா போனீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பெரியம்மா. அதுதான் சரி நாளைக்கு போவோம் ரேஷன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பெரியம்மா. நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, நாளைக்கு போய் எல்லா பொருளுமே மொத்தமாக ஒரே நாளில் வாங்கிட்டு வந்துடுவோம் பெரியம்மா. அடையா அன்னைக்கிலே, நீ என்றானா ரேஷன் கடைக்கு எவ்வளோ போயிட்டு வந்தா அவள் வந்து சொன்னா நாளைக்கு போய் வாங்கினா எல்லா பொருளும் வாங்கிக்கிறா, இன்னைக்கு கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னதாக நீ சொல்கிற. அந்த எருமை என்றானா ரேஷன் கடைக்கு போடின்னு சொன்னதுக்கு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னடி ரெண்டு பேர் சொல்கிறத எதுடி உண்மை? ஐயோ, இந்த அத்தை கிளவி பாயிண்ட பிடிச்சிருச்சே. எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையே. பெரியம்மா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க பெரியம்மா, நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் பெரியம்மா. அந்த முக்கு வீடு முனியம்மா நாளைக்கு போனால் எல்லா சரக்கும் போடுவாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் பெரியம்மா. சின்ன பொண்ணு எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு நாளைக்கு ரேஷன் கடையில் எல்லா சரக்கும் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறதான் உங்ககிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருந்தா பெரியம்மா. நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க பெரியம்மா. அப்படித்தானடி சின்ன பொண்ணு? அனக்கியக்கா, நீ என்னைய காப்பாத்திட்ட. நீ தான்க்கா என் குல தெய்வம். மாமியார் கிழவி விளக்குமாருங்க கையுமா வந்ததை பார்த்து பயந்து போயிருந்தேன். எங்க விளக்குமாத்தால வச்சு 2 சாத்து சாத்திடுவாளோ என்னமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்க்கா. நல்ல விளக்கு என்னைய காப்பாத்திட்டியக்கா. நீ என் குல தெய்வம்க்கா, என் குல தெய்வம். அடியே சின்ன பொண்ணு, வாயை மூடுறி. நீ பண்ணின தப்புக்கு நான் எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. வாயை மூடுறி. உன்னை பிறகு வச்சுக்கிறேன், உன் மாமியார் போகட்டும். ஐயோ, அன்னைக்கிளியக்காவும் கோபம் ஆயிருச்சு. இனி இதை எப்படி சமாளிக்கிறது? இதை கூட சமாளிச்சிடனா, இந்த அத்தை கிழவியத்தான் சமாளிக்க முடியாது. எப்படியாவது அத்தை கிழவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும்.
கோவமா இருக்கிற அத்தை கிழவிய எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணும். ஆனாலும் நம்மளும் கொஞ்சம் கெத்தா பேசணும். அப்பதான் அந்த அத்தை கிழவிய சமாளிக்க முடியும். அத்தை, என்ன நடந்ததுன்னு தெரியாமையேவும் இப்படி விளக்கமாத்த எடுத்துட்டு வந்து 4 பேர் முன்னாடி என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே அத்தை. இந்த அவமானத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அத்தை. ஐயோ, நம்ம தான் தெரியாதனமா விளக்கமாத்த எடுத்துட்டு வந்துட்டோமோ. ஐயோ, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சும்மாவே ஆட்டமா ஆடுவா வீட்டுக்கு வந்தானா, இன்னைக்கு என்ன செய்ய போறான்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம். மாமியார் கத்த விட்டு கொடுத்துடக்கூடாது. அடியே, நீ ரேஷன் கடைக்கு போகலன்னு சொல்றத நீ வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கணுமா இல்லையாடி? அப்படி சொல்லிட்டு வந்திருந்தேன்னா நான் எதுக்கடி இப்ப விளக்கமாத்த தூக்கிட்டு வர போறேன்? ஓ மேல தப்பு வச்சுக்கிட்டு ஏன் மேல தப்புங்கிறது போல பேசுறியடி. உனக்கு இத்தனையாவது அறிவு இருக்காடி? ஏ சின்ன பொண்ணு, அன்னைக்கிளி அக்கா ஒரு வழியா உன் மாமியாரை சமாதானப்படுத்துறதுக்காண்டி என்னென்னமோ பொய் வேற சொல்லி சமாளிச்சிருக்காங்க. வாயை மூடிட்டு பேசாம இருந்துரு. இன்னும் அந்த கிளவிய கோபத்தை கலப்புறாப்புல எதையாவது பேசி வாங்கி கெட்டிக்கிறாதடி. வாயை மூடிக்கோ இதோட. அடியே சின்ன பொண்ணு, வேணும் சொல்றதும் சரிதாண்டி. பேசாம இருடி. மேலும் மேலும் எதுக்கடி உன் மாமியாரை கோவப்படுத்துறது போலயே பேசுற? பேசாம இருடி, வாயை மூடுறி. இவளுக்கு எல்லாம் சொல்றது போல கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமா மாமியார் கிளவிட்ட. சரி, சமாளிப்போம். அத்தை, என் மேலையும் தப்பு இருக்கு, உங்க மேலையும் தப்பு இருக்கு. நானுமே ரேஷன் கடைக்கு நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்றத உங்ககிட்ட வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். நீங்களும் இந்த மருமகளை புரிஞ்சுக்கிறாம இப்படி விளக்கமாத்த தூக்கிட்டு வந்திருக்கீங்களே அத்தை. 4 பேர் முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறாப்புல. அப்போ உங்க மேலையும் தப்பு இருக்குல்ல அத்தை. 2 பேர் மேலையும் தப்பு இருக்கு. அதனால 2 பேருமே சமாதானமா போயிடுவோம் அத்தை. நீங்க வீட்டுக்கு போங்க என் செல்ல அத்தை. நான் சொன்னா கேட்பீங்களா அத்தை? அத்தாடி, இவளை எப்படா சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்தானா இவன் புருஷன்கிட்ட 2 சொல்லி பேய் ஆட்டம் ஆடுவாளே, என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவளேவும் சமாதானத்துக்காண்டி வெள்ளக்கொடியை ஆட்டிட்டால, நம்மள சமாதானத்துக்கு எதிர்கொடி வெள்ளக்கொடியை ஆட்டிட வேண்டியதுதான். சரி மருமகளே, நீ இவ்வளவு சொன்ன பிறகு இந்த அத்தை உன்னைய நம்பாம கேட்காம இருப்பனா? சரி சரி, அத்தை வீட்டுக்கு போறேன், நீயும் சீக்கிரமா வா. உனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். சரிங்க அத்தை, நீங்க போங்க அத்தை. இந்த பின்னாடியே வந்துடுறேன் அத்தை. அன்னைக்கிளியக்கா, சின்ன பொண்ணு மாமியார ஒரு வழியா சமாதானப்படுத்தி அனுப்பியாச்சுக்கா. எல்லாம் இந்த எருமையால தாண்டி. கொஞ்சம் கூட கூரே இருக்காதுடி. எந்த வேலையை எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு இவளுக்கு கொஞ்சம் கூட கூரே இருக்காதுடி. கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சுலடி, கொஞ்சமாவது கூறு இருக்காடி. அந்த மாமியார்ட்ட தேவையில்லாம எதுக்கடி இப்படி வசம் வாங்கணும்? செய்கிற வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து உட்கார வேண்டியதானடி. அதுக்கப்புறம் நீ இப்படி வந்து உட்காந்தீங்கன்னா உன்னை என்னென்ன அவங்க கேட்க போறாங்களாடி? அடியே சின்ன பொண்ணு, இன்னைக்கு நான் உனக்கு சொல்றதாண்டி, எந்த வேலையுமே வீட்டில் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாண்டி இங்கிட்டு வந்து பேசுறதுக்கு வரணும். வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் இப்படி வந்தேன்னா அவங்க பிற வையாமல் விளக்கமாத்த எடுத்து 2 சாத்து சாத்தாமா எப்படி விடுவாங்க உனைய? சரி விடு அனக்கிலியக்கா, அவள் என்னமோ நம்ம கூட பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டா. சரிக்கா, நாளைக்காவது நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோங்க்கா. நாளைக்கு சரக்கு போடுவாங்க தானக்கா? அன்னைக்கிலியக்கா, நம்ம வேற நாளைக்கு ரேஷன் கடைக்கு போய் எல்லா சரக்கும் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டோம். என் மாமியா கிளவி மறுபடியும் வாங்கிட்டு வரலைன்னா வெள்ளக்கமாத்த தூக்கி என்னை சாத்துன்னு சாத்தி விட்டுருங்கக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. நாளைக்காவது ரேஷன் கடையில் சரக்கெல்லாம் போடுவாங்களா இல்லையாக்கா? ஏ சின்ன பொண்ணு, தேதி 28 தானடி ஆயிருக்குது. நாளைக்கு நம்மளுக்கு மாத கடைசி நாளாக போட்டுருவாங்க. அப்படியே போடாட்டாலும் கூட அங்கிட்டு 2 நாள் கழிச்சு போய் வாங்கிக்கிறது. இதில் என்ன இருக்குது? அடியே வினு, நீ வேற ஓ வாய் மூடுறி. நாளைக்கு கண்டிப்பா ரேஷன் கடையில சரக்கு வாங்கணும்டி. வாங்காம போனேன் அம்பிடுத்த என் அத்தை கிளவி என்னை சும்மா விட மாட்டா. சரிம்மா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டே நேரத்தை போக்காதீங்க. போங்க, பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்துருங்க. போய் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரேஷன் கடையில் பார்ப்போம். எல்லாரும் 10 மணிக்கு கரெக்டாக ரேஷன் கடைக்கு வந்துருங்க. சின்ன பொண்ணு, மறக்காம பையி ரேஷன் கார்டு எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு வா. நாளைக்கு ரேஷன் கடையில் பார்ப்போம். சரிக்கா, நாளைக்கு நானும் 10 மணிக்கு ரேஷன் கடைக்கு வந்துடுறேன். நீங்களும் எல்லாரும் வந்துருங்க. நான் 10 மணிக்கு முன்னாடியே கூட போயிடுவேன்க்கா. போய் உங்க எல்லாத்துக்கும் இடம் கூட போட்டு வச்சிடுறேன். சீக்கிரமா எல்லாரும் வந்துருங்கக்கா. நாளைக்கு ரேஷன் கடையில் சந்திக்கலாம். சரி வாங்கக்கா, போவோம். ஐயோ, 9:30க்கு வந்தா சீக்கிரமா வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வேகமா வந்தனே. இன்னைக்கு என்ன இவ்வளோ கூட்டம் நிக்குது? இந்த கூட்டத்துல நம்ம எப்ப வாங்க? ஐயோ கடவுளே, ஒன்றும் புரியலையே எனக்கு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை எங்க போனாலும் பிழைச்சிக்கிறோன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயை பண்படுத்தி இந்த வருஷத்துக்குள்ள ஊட கட்டி எப்படியாவது போய் நின்றணும்.
ஏக்கா ஏக்கா மெரூன் கலர் சேலை கட்டி இருக்கிறாக்கா, கொஞ்சம் இங்கிட்டு திரும்புக்கா. என்ன இவங்க கூப்பிட்டாலும் காது கேட்க மாட்டுது, சின்சியரா அப்படியே பார்த்த மாணிக்கு நிக்கிறாங்களே. சரி திரும்ப கூப்பிடுவோம். ஏக்கா மெரூன் கலர் சேலை கட்டினாக்கா, உனக்கு பின்னாடி நான் வந்தேன்னு சொல்லிட்டு என்னை எப்படியாவது உனக்கு அடுத்து நிக்க வச்சிருக்கா, உனக்கு கோடி புண்ணியமா போயிருக்கா. நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த அக்கா திரும்ப கூட மாட்டுது. என்ன ரேஷன் கடைக்கு வரும்போதே யாரையும் பார்க்கக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது, மௌன விரதம் இருக்கணும், அப்பதான் கடையில சீக்கிரம் சரக்கு வாங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சிருப்பாங்களோ? அப்படிலாம் கிடையாது. ரேஷன் கடைக்கு வந்தா நல்லா வாய் தாட்டியமா நல்லா பேசணும். லேட்டா வந்தாலும் கூட நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்தோன்னு பேசணும். அப்படி பேசினா தானே ரேஷன் கடையில சரக்கு வாங்க முடியும். இந்த அக்கா என்ன ஒண்ணுமே பேச மாட்டுது. ஒருவேளை ஊமையா இருக்குமோ? நம்ம தான் தெரியாதனமா பேசிக்கிட்டே இருக்கோமோ? ச்சே, இந்த அக்காட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. பின்னாடி வெள்ளச்சட்டை போட்டு ஒரு அண்ணன் நிக்கிறாங்க. அந்த நேட்டை இவாவது போய் கேட்டு பார்ப்போம். பொம்பளைக்கு பொம்பளை யாரையும் உள்ள நிப்பாட்டி பார்க்க மாட்டாங்க. ஆம்பளைகிட்ட கேட்டாவது சரிம்மா தங்கச்சி வாங்கிக்கோ, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. சரி சரி, நேரத்தை வீண் பண்ணாம போய் கேட்டு தான் பார்ப்போம். அண்ணே அண்ணே, வெள்ளச்சட்டை போட்டுருக்குற அண்ணே, 2 அண்ணன் நிற்கிறாங்க. அதனால தான் யாரும் திரும்ப மாட்டாங்க. அண்ணே, தலையில துண்டு கட்டி இருக்கிறானே, உங்களை தானே? ஐயோயோ, இவரும் என்ன இப்படியே சரக்கு அந்த பக்கம் ரேஷன் கடையில் போடுறதே குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. நம்ம கூப்பிட்டான்னு கூட திரும்பியே பார்க்க மாட்டாரே. என்ன செய்யறது, ஒன்றுமே புரியலையே. நம்ம லாஸ்ட்டாக தான் போய் நிற்க வேண்டியது இருக்குமோ? சரி, லாஸ்ட்டாவது போய் நிற்போம். அப்புறம் இன்னும் நேரம் ஆக ஆக நிறைய ஆள் வந்துடுவாங்க. பிறகு இன்னும் அதிக கூட்டமாயிரும். சரி, கடைசியாவது போய் நிற்போம். அடியே சின்ன பொண்ணு, எங்களுக்கு முன்னாடியே வெள்ளனா வந்துட்ட போலயே. வருஷம் சொல்லிட்டியாடியே, சீக்கிரமா வாங்கிடலாமா? அட நீ வேற அன்னைக்கிலேக்கா, நானே 9:30க்கெல்லாம் வந்தேங்க்கா. கூட்டமே இருக்காது, சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேங்க்கா. இங்க வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம் நிக்குதேக்கா. ஏக்கா எப்படி வாங்குறதுன்னே தெரியலையேக்கா. அடே சின்ன பொண்ணு, இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையில சரக்கு எப்படியாவது வாங்குறோம். வாங்காம வீட்டுக்கு மட்டும் போக கூடாதுடி. அதை நான் முடிவு பண்ணிட்டேன்டி. அதுக்கு என் கூட சேர்ந்து நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணும்டி. ஏக்கா இன்னைக்கு ரேஷன் கடையில சரக்கு வாங்கியே ஆகணும்க்கா. அதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்க்கா, சொல்லுக்கா. ஏக்கா வனஜாக்கா, என் மாமியார் கிளவியும் நேற்று ரேஷன் கடைக்கு போகலன்னு திட்டிக்கிட்டே கிடந்துச்சுக்கா. இன்னைக்கு நானே சரக்கு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு முடிவோடு தான்க்கா வந்திருக்கேன். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா, நானும் கேட்குறதுக்கு தயார்க்கா. எனக்குலேக்கா, நீ என்னக்கா ஒன்றும் சொல்லாமல் நிற்கிற? வனஜா, இதில் நான் சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? இன்னைக்கு ரேஷன் கடையில் சரக்கு வாங்கிட்டு தான்மா வீட்டுக்கு போகணும். அப்படின்னா சரி அன்னைக்கிலேக்கா, எங்களோட சேர்ந்து நீயும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுதா? என்ன வனசாக்கா இங்கிலீஷில் சும்மா பொழந்து கட்டுறீங்க? வினு, நீ வேற ஒருத்தி. நானே எனக்கு தெரிஞ்சதை எனத்தையே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்னை கேள்வி பண்ணாதடி. ஏன் பக்கிகளா, சரக்கு வாங்குறதுக்கு என்ன செய்யணும் பேசுங்கடி. அதை விட்டுட்டு என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடியே சின்ன பொண்ணு, அக்கா ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. அந்த துண்டு கட்டின அண்ணனுக்கு பின்னாடி ஒரு அக்கா நிற்கிது பாரு. அந்த அக்காவுக்கு பின்னாடி போய் நின்று. அந்த அக்காவுக்கு பின்னாடி ஒரு அண்ணன் தான் நிற்கிறாங்க. நீ கூட போய் நின்னாலும் கூட அந்த அண்ணன் நீ பேசல வாயவே திறக்க மாட்டாங்க. எப்படியாவது சமாளிச்சிடலாம். நீ போய் நின்றுடி. அப்பனா நம்ம 4 பேர் ஒன்று போல சரக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாண்டி. ஏன் வனசாக்கா, என்னக்கா சொல்ற? அப்படி போய் நின்னா அந்த அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? அடே சின்ன பொண்ணு, அந்த அண்ணன் என்னை எப்பயாவது கேட்டா நீ வந்து அப்படியே நான் வருஷம் சொல்லிட்டு தான் போனேன்னு ஊட்டி அடிடி. அப்படியே மீறி அந்த அண்ணன் எதையாவது கேட்டா, என் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் அப்படியா இப்படியானே எனத்தையாவது சொல்லி சமாளிடி. என்னடி நீ, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் வனசாக்கா கோவப்படாதக்கா. இப்போ போய் நான் பாரு எப்படி நின்று இடம் பிடிக்கிறேன்னு பாரு. வனசா, ஏம்மா வனசா, இந்த அக்கா சொல்கிறேன் கேட்டுக்கோ. சண்டை சத்தம் யாரு கூடயும் போடாமல் எப்படியாவது சரக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு போகணுமா. சண்டை மட்டும் போடாதீங்கம்மா யாரு கூடயும். சரி அன்னைக்கிலிக்கா, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. நாங்கள் போய் சரக்கு வாங்கிட்டு உன்னை ஊட கட்டி விடுறோம். நீ வந்து சரக்கு வாங்கிக்கோ, அவ்வளோதான். நீ பேசாமல் இருக்கா, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோங்க்கா. அண்ணே வெள்ளை சட்டை போட்டானே, உங்களுக்கு முன்னாடி நிற்கிற இந்த அக்காட்ட நான் தான் அப்போதே வந்து வருஷம் சொல்லிட்டு போனேனே. கொஞ்சம் குளிரும் காய்ச்சலுமா இருந்துச்சுனே, அதானே வீட்டுக்கு போய் 5-6 கஞ்சியை வாயில் போட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு வந்தேனே. நான் வருஷம் சொல்லிட்டு தானே போனேன். கொஞ்சம் நகண்டு நின்றுக்கண்ணே, கொஞ்சம் இடம் கொடுனே, நின்று நானும் வாங்கிட்டு போகிறேன். அப்பா அம்மா நிற்க முடியலையே. அண்ணே கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா அண்ணே?
நல்ல வேலைக்கு நம்ம சொன்னது அந்த அண்ணன் நம்பிட்டாரு போலயே. கொஞ்சம் நகண்டுக்கிட்டாரு. லைட்டாக அப்படியே உள்ளே போய் நின்ற வேண்டியதான். ஏன் அணக்கலையேக்கா, இந்த வெள்ளச்சட்டக்காரனே நான் சொன்னதை நம்பி எனக்கு இடம் கொடுத்துட்டாருக்கா. நான் நல்ல வரிசையில் நின்றுக்கிட்டேங்க்கா. ஏக்கா, வருஷம்னா கொஞ்சம் முன்னாடி அப்படியே போன பிறகு நீங்களும் என்கிட்ட அப்போதையே சொல்லிட்டு போனீங்கன்னு உங்களையும் நடுவில் சொருவி விட்டுறேங்க்கா. ஏக்கா, நீங்களும் வந்து அப்படியே சரக்கை வாங்கிக்கோங்கக்கா. ஏன் அன்னைக்கிலையாக்கா, லூஸ் அன்னைக்கிலையாக்கா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அங்கிட்டே திரும்பிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது காதில் விழுகுதா இல்லையாக்கா? சின்ன பொண்ணு நல்ல விலைக்கு ஊட கட்டி போய் நின்று இடம் பிடிச்சிட்டடி. எப்பா லேட்டாக வந்துட்டோம். இன்னைக்கு ரேஷன் கடையில் சரக்கு வாங்க முடியுமோ என்னமோன்னு நானும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டி. தாடி நல்ல விலைக்கு இடம் பிடிச்சிட்டடி. என் தங்கம் போய் நில்றி என் செல்லம். ஏன் அணக்கலையாக்கா, சிரிக்கிறது நுப்பாட்டுக்கா. உன்னைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. எப்பாடி நல்ல விலைக்கு சொன்ன உடனே வாய் மூடிடுச்சு. ஏன் வனசாக்கா, இடம் முடிச்சிட்டேன், வாங்கக்கா வாங்கிடலாம். ஏன் மதனி, என்ன மதனி முட்டைக்கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க? யாருக்கிட்ட வந்து நீங்கள் வருஷம் சொல்லிட்டு போனீங்களோ அவங்களுக்கு பின்னாடி போய் நில்லுங்க மதனி. வெயில் வேற மண்டையை பொழைக்குது. சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்ல மதனி. என்ன இவளுக இப்பத்தான் வந்தாளுக, என்னம்மா அப்போதே வருஷம் சொல்லிட்டு போனோன்னு சொல்கிறாளுக. இவளுகளும் நம்மளை போல தான் தில்லாலங்கடி வேலை பண்ணுறாளுகளோ, ஒன்றும் புரியலையே. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. அண்ணி, அந்தா பாருங்க கருப்பு ஜாக்கெட்டு போட்டு ஒரு அக்கா நிற்கிறாங்க பாருங்க. அந்த அக்காட்ட தான் நான் வந்து வருஷம் சொல்லிட்டு போனேன் அண்ணி. அவங்களுக்கு அடுத்து தான் நம்ம வாங்கணும். வாங்க அண்ணி, அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்கலாம். என்ன இவளுக இப்பதானே இவளுகளே வந்தாளுக. வந்த உடனே இந்த அக்காவுக்கு பின்னாடி நம்ம வருஷம் சொல்லிட்டு போனோம், நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நிற்கிறாளுகளே. சரி இல்லையே. நானே இப்பதான் இந்த அண்ணனை சமாதானப்படுத்தி சரி கட்டி ஊட கட்டி வந்து நிற்கிறேன். இப்போ இவளுகளை வேற சமாளிக்கணுமா? ஐயோ கடவுளே, இன்னும் எத்தனை பேரை சமாளிக்கணும்னே தெரியலையே. அடியே சின்ன பொண்ணு, இவளுகளை சமாளிக்க ரெடியா இருடி சின்ன பொண்ணு. வளர்ந்து பொம்பளை கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோ. அந்த அக்காட்ட நானே அப்போதையே வந்து வருஷம் சொல்லிட்டு தான் போனேன். கொஞ்சம் தள்ளிக்கோ, நான் தான் அங்கே நிற்கணும். அடியே சின்ன பொண்ணு, அவளுகளை உள்ள நுழைய விட்டுறாதடி, எப்படியாவது சமாளி. ஏன் வனசாக்கா, பேசாம இரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இருக்கா? ஏய், எவடி அவ என்னைய வந்து வளர்ந்த பொம்பளை அந்த பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ? எடியே குட்டச்சி, உன்னைய நான் வளர வேணான்னு சொன்னாடி. நல்ல வெற காட்ட குச்சி ஆட்டம் இருக்கிறியடி. ஒடிச்சு அடுப்புல வச்சா நல்ல வெற காட்ட பத்த 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 பத்தன்னு எரிஞ்சிருவேன். என்னைய வந்து வளர்ந்த பொம்பளை அந்த பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மரியாதையா பேசுடி, வாயை கிழிச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ. ஏ வளர்ந்த பொம்பளை, என்னடி எங்கள் மதனியை ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிருக்கியாடி? நான் இருக்கேன்டி எங்கள் மதனிக்கு. ஏய், அவ தானடி ஃபர்ஸ்ட் மரியாதை இல்லாம பேசினா. அவ பேசினா நான் வாங்கிட்டு போகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தாடி? உனக்கும் சேர்த்து தாண்டி சொல்றேன். மரியாதையை பேசினா உனக்கு மரியாதை கிடைக்கும். நீ மரியாதை இல்லாம பேசின, நானும் மரியாதை இல்லாம தான் பேசுவேன். அடிச்சு முகரையெல்லாம் பேத்து விட்டுருவேன்டி. என்ன இவ ஒத்தவளா நின்னுக்கிட்டு இந்த கிளி கிழிக்கிறா? அண்ணி இங்கே பாருங்க அண்ணி, இன்னைக்கு நம்மளே சரக்கு ரேஷன் கடையில் வாங்கட்டாலும் பரவாயில்ல அண்ணி. ஆனால் இவ மட்டும் இன்னைக்கு சரக்கு வாங்கிட்டு போயிடக்கூடாது அண்ணி. அண்ணி இவளை ரெண்டில் ஒரு கை பார்த்தே ஆகணும் அண்ணி. என்ன வாய் பேசுகிறா பாருங்க அண்ணி, இவளை விட்டுற முடியுமா அண்ணி? அண்ணி நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இன்னைக்கு பாருங்க இவளை என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஏய், என்னடி செய்வீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? எடியே எங்ககிட்டயும் பேசுங்கடி. அவண்ண ஒத்தாலும் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்களாடி? ஏடி என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன்டி. என்ன ஒத்தாலும் நினச்சோம், இங்கிட்டு வேற 3 பேர் இன்னும் ஈனி இளைச்ச மணிக்கு நிற்கிறாளுங்க. ஐயோ, தெரியத்தனமா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. சரி, நம்ம அண்ணி இருக்காங்கல்ல, சமாளிச்சிருவாங்க. நம்ம அண்ணி ஒரு ஆளே 10 ஆளுக்கு சமாளிச்சிருவாங்க. நம்மளும் சமாளிப்போம். என்னடி சொல்கிற நீயே? ஏன் அண்ணி தான் அங்கே வந்து வருஷம் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்னடி நீ உன் தங்கச்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிற? மைதா மாவு பூசின மூஞ்சி, ஒழுங்கா மரியாதையாக பேசு, இல்லை வாயை கிழிச்சு விட்டுருவேன் பார்த்துக்கோ. அப்படித்தானே நான் பேசுவேன், என்ன செய்வீங்கடி? இரு இந்த வரேன். வினு கொஞ்சம் தள்ளுடி. அணக்கிலியக்கா கொஞ்சம் தள்ளுக்கா. இந்தாம்மா பொண்ணு, ரேஷன் கடைக்கு வந்தா ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் மரியாதையாக பேச கற்றுக்கம்மா. உனக்கு தான் வாய் இருக்குன்னு இப்படி ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத. யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும்டி. நீ ஒன்றும் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். வாயை முடுறி குந்தாணி. அண்ணக்கிலியக்கா, உன்னால அவளுகளை சமாளிக்க முடியாது. அப்படியே நகண்டிங்கிட்டு வாக்கா, நான் பார்த்துக்கிறேன் அவளுகளை. எங்கள் அண்ணியை சரியாக தெரிஞ்சுக்கிறாம அவங்கக்கிட்ட பேசாத. அவங்கள யாருன்னு நினச்ச? முட்டைக்கண்ணி, அவ யாரா இருந்தா எங்களுக்கு என்னடி? அவ எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்கள் மரியாதை கொடுப்ப முடியும். இப்போ பாருடி உங்க அண்ணியை என்ன செய்யறான்னு பாருடி. வனசாக்கா,
என்னக்கா இவளுக்கு ரெண்டு பேரும் ஓவரா பேசிக்கிட்டே போறாளுக்கா, நீ அப்படியே நிக்கிற பாத்துக்கிட்டே போம். ஏக்கா நம்ம இன்னைக்கு இவளுக்கு ரெண்டு பேரையும் போடுற போட்டுல வெளியில போய் இந்த மாதிரி வாயே இவளுக்கு திறக்கக்கூடாதுக்கா. வாக்கா. ஆமாடி சின்ன பொண்ணு, அப்பளந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரெண்டு பேரும் ஓவரா தான் வாய் பேசுறாளுங்க. நல்லா கவனிக்கணும் முடியும் இவ்வளவுல. ஏ நீங்க என்னடி எங்களை கவனிக்கிறது? நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்க 4 பேரையும் அடிச்சு நொறுக்குறோமா இல்லையான்னு பாருடி. ஐயோ இவளுக்கு 4 பேர் பார்வையும் சரியில்லையே. இவளுக்கு 4 பேரும் சேர்ந்து நம்மளை மொக்கு மொக்குன்னு மொக்கி போடுவாளுகளோ. வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ. நெடுவாளி, நீ அந்த முட்டைக்கண்ணை நல்லா கவனிச்சு விடுறீ. நான் அந்த மைதா மாவை நல்லா கவனிச்சு விட்டுறேன். நீங்க என்னடி எங்களை கவனிக்கிறது? நாங்க உங்களை கவனிக்கிறோம்டி. இந்த வாங்கிக்கடி டிஷ்யூம். ஏன் மைதா மாவு என்னையாடி பேசிக்கிட்டே இருக்க மாதிரி அடிக்கிற? இந்த பாரடி, இந்தாடி வாங்கிக்கடி டிஷ்யூம். ஏ சகப் சலக்காரி, என்னையாடி மிதிக்கிற? இந்த வாங்கிக்கடி டிஷ்யூம். ஏ வினு, என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? வாடி இவ்வளவு ஒரு கை பாப்போம். ஏக்கா இந்த வந்துட்டேன்க்கா. ஏய் எங்க அக்காவை அடி அடிக்கிற? இந்தாடி வாங்கிக்கோ டிஷம் டிஷம். சின்ன பொண்ணு என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? அவளை அடிச்சு நொறுக்கடி. அடியே வாயாடி பேசுனீங்க வாயி. இந்தா வாங்கிக்கடி டிஷம். அடியே மைதா மாவு, உன் முட்டிய பாரடி ஆஞ்சு தள்ளுறனா இல்லையான்னு பாரடி. நல்லா கவனிங்கக்கா, அவளுக்கு இன்னும் வேணும்க்கா. ஐயே முடிய பிடிச்சு இழுக்காதீங்கடி, வலிக்குதுடி வலிக்குதுடி. அடியே விட்டுருங்கடி விட்டுருங்கடி, அடியே வலிக்குதுடி. கொஞ்சம் பேசாடி பேசுன, இப்ப என்னடி வலிக்குதுன்னு தொடர்புலையா ஆன்னு அழுகுற சிமித்திரி. வனசாக்கா இவன் நடிக்கிறாக்கா, விட்டுறாதீங்கக்கா. இன்னும் போடுங்கக்கா, 4 போடு போடுங்கக்கா. அடியே வலிக்குதுடி. அடியே நெசமா தாண்டி சொல்றேன், தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன்டி உங்ககிட்ட வாயை கொடுத்து. அம்மா இப்ப தெரிஞ்சிருக்கும் முன்னாடி நாங்கெல்லாம் யாருன்னு. இன்னும் உன்னை சும்மா விட போறது கிடையாதுடி. இந்த வாங்கிக்கடி டிஷ்யூம். ஐயோ அம்மா நீ காப்பாத்து. என்னடி அம்மா நம்மா, இந்த வாங்கிக்கடி. வினோ சும்மா விட்டுறாத வினோ, அடிடி. ஐயோ அம்மா என்னை காப்பாத்த யாருமே இல்லையே. மதனி என்னைய காப்பாத்துங்க மதனி. ஐயோ அண்ணியவே இந்த அடி அடிக்கிறார்களே, நம்மள சும்மா விட்டுருவாளுங்களா? ஐயோ இப்படியே ஓடி போயிட வேண்டியதான் நைஸா. வனசா வனசா போதும்மா நிறுத்துமா. வனசா ஏன் அனக்கலையக்கா, நீ வந்து அடிக்கவும் மாட்ட, சும்மா எதுக்குக்கா பேசுற? ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருக்கா. அம்மா சண்டையெல்லாம் வேணாம்மா, ஏம்மா நுப்பாட்டுங்கம்மா. ஏன் அனக்கலையக்கா, நீ அப்படி ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருக்கா. அனக்கலையக்கா நாங்கள் ஒன்றும் இவ்வளோகிட்ட சண்டைக்கு போகலையில, இவ்வளவு தானே சண்டைக்கு வந்தாளுங்க. நாங்கள் எதுவும் சண்டைக்கு வம்பா போயிருந்தோம்னா நீங்கள் சொல்லலாம். இவ்வளவு தானக்கா சண்டைக்கு வந்தாளுங்க, அதான் வாங்கி கட்டிக்கிறாளுங்க. நீங்கள் அப்படி ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கக்கா. ஐயோ இவளுக ஆரம்பிச்சிட்டாளுங்கன்னா எப்பயுமே நுப்பாட்ட மாட்டாளுக. இவளுக சொன்னாலும் கேட்க மாட்டாளுக. ஏன்னா நாளும் செஞ்சு தொலையிட்டும். ஐயோ நம்ம இவளுகிட்ட மாட்டிக்கிட்டோம்னா சின்ன பின்னமாக்கி விட்டுருவாளுக. தப்பிச்சிடுறா கைப்புள்ள. அடியே சின்ன பொண்ணு, அந்த அப்புறம் முட்டைக்கண்ணி தப்பிச்சு போறாடி, பிடிச்சி அவள. முட்டைக்கண்ணி வாய் உனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராவா பேசுற. இங்க வா, உன்னைய கவனிக்கவங்களையும் எதுக்கடி ஓடுற? வாடி முட்டைக்கண்ணி, இங்க வாடி. சிஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க சிஸ்டர், உங்களை புரிஞ்சுக்கிறாம என்னென்னமோ பேசிட்டேன் சிஸ்டர். சிஸ்டர் என்ன மன்னிச்சுக்குங்க சிஸ்டர். ஏக்கா இவ பாருக்கா, அடிக்கவங்களையும் அழுகுறாக்கா. ஏக்கா பாவம்க்கா, அவளை விட்டுருமாக்கா. அடியே சின்ன பொண்ணு, அவன் நடிக்கிறாடி. அவ வந்து நின்று என்னமா வாய் பேசுறா. இப்ப பாட்டி எப்படி நடிக்கிறானே. அவளை பிடி, அவளை மொக்கு மொக்குன்னு மொக்குனா தாண்டி எனக்கு மனசு ஆறும். சிஸ்டர் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க சிஸ்டர். ஏன் முட்டைக்கண்ணி, உனக்கு இப்பதான் நாங்க சிஸ்டர்னு தெரியுதாடி? பெருசா மன்னிப்பு கேட்க வந்துட்டா. ஏய் சின்ன பொண்ணு அடிடி. ஐயோ என்ன கண்ணீர் விட்டு அழுது நடிச்சாலும் கூட இவ்வளவுகிட்ட செல்லாத போலயே அடிச்சிருவாளுகளோ. ஏ வினு பாவண்டி, குச்சி ரொம்ப தாண்டி அழுகுது, விட்டுடி போயிட்டு போறா. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? இவ பேச்சின பேசுக்கு இவளை இப்படியே விட்டுற முடியுமாடி? சிஸ்டர் நான் பேசுனது தப்பு தான், நீங்க எல்லாரும் என்னைய மன்னிச்சிடுங்க. இந்த மதனிகாரியை பாரு, அடி வாங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவுகிட்ட சரணடைஞ்சு அடி வாங்குறது வந்து தப்பிச்சிட்டா. நம்ம இவ்வளவுகிட்ட வாய் பேசி மாட்டி அடி வாங்கி உடம்பு புண்ணாக்கிக்கிட்டோமே. ஏ சின்ன பொண்ணு, அந்த முட்டைக்கண்ணை பேசாம அனுப்பிவிடு. இந்த மன்னிப்பு கேட்டுட்டால தொலைஞ்சு போறா. நல்ல வேலைக்கு அடிக்காம விட்டுட்டாளுக. தப்பிச்சிட்றா கைப்புள்ள.
அத்தாடி இந்த நெட்ட குழந்தைன்னா காலை தூக்குன மணிக்கு நிக்கிற, மிதிச்சு புடுவாளோ? ஐயோ கடவுளே, என்னைய காப்பாத்து. ஏன் முட்டைக்கண்ணே, மனசாக்கா சொல்லுதுன்னு நான் உன்னை விடுறேன். எனக்கு உன்னை அடிக்காம விடுறதுக்கு மனசே இல்லை. என் கண்ணுல படாம தப்பிச்சு ஓடிடி சீக்கிரம். ஏமா ரேஷன் கடைக்கு வந்தோமா, சரக்கு வாங்கினோமா, வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிதடி அடிச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டு கிடக்குறீங்களேம்மா. நான் எப்படிம்மா இங்க சரக்கு போட முடியும்? ஐயோ, என்ன ரேஷன் கடைக்காரண்ணே இப்படி சொல்றாங்க? இன்னைக்கு ரேஷன் கடையில நான் சரக்கு வாங்காம போனேனே, என் மாமியார் கிளவி விளக்கமத்தோட எல்லாம் நிற்கும். அண்ணே ரேஷன் கடைக்காரனே, நாங்க சண்டை எல்லாம் போடலனே. இவளுக்கு எல்லாருமே எங்க ஃப்ரெண்டு தானே. சும்மா பேசி விளையாண்டுக்கிட்டு தானே இருந்தோம். சண்டை எல்லாம் போடலனே. ஏமா நீங்க சண்டை போடாம அந்த அம்மாவை அடிக்காம தான் அந்த அம்மா கீழே விழுந்து அழுதுகிட்டு கிடக்குது. நீங்க அந்த அம்மா மேல ஏறி நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாருங்க, அந்த அம்மாவும் அழுதுகிட்டு நிக்குது. ஏமா இப்படி எல்லாம் செஞ்சா எப்படிம்மா நான் சரக்கு போட முடியும் இன்னைக்கு? இன்னைக்கு ரேஷன் கடையை இழுத்து மூடிட்டு நான் போறேம்மா வீட்டுக்கு. போங்கம்மா, போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா. ஏக்கா வனசாக்கா, என்னக்கா அந்த அண்ணே அப்படி சொல்றாங்க? அடியே, நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்லடி, சண்டை போடாதீங்கடி, சண்டை போடாதீங்கடி. நம்ம வருஷம் நின்று நம்ம சரக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு காலங்காத்தால போக முடியும் அப்படின்னு சொன்னேனேடி. எவ்வளோ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களேடி. இப்போ பாடி, இந்த பையன்டா சரக்கு போட மாட்டேன், வீட்டுக்கு கிளம்பியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்ல. இப்போ என்னடி செய்ய போறீங்க? என் அண்ணக்கிலியக்கா, எங்களை பிறகு கூட நீ வஞ்சிக்கலாம். அந்த அண்ணிட்ட எப்படியாவது பேசி எப்படியாவது சரக்கு போட சொல்லுக்கா. ஏமா ரேஷன் கடைக்கு வந்துட்டு ஒழுக்கமா நீங்க வந்து சரக்கு வாங்கினோமா போனோமான்னு இருக்கணும். இப்படியாம்மா அடிதடி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படிம்மா கடையை திறந்து வச்சு உங்களுக்கு சரக்கு போட முடியும்? இன்னைக்கு கடை மூடுனதுதாம்மா. போங்கம்மா, போயிட்டு நாளைக்கு வாங்கம்மா. பேசாம நான் சொன்னது போல வீட்டுக்கு போகல, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் பாத்துங்க. போங்கம்மா வீட்டுக்கு. அடியே ரோஸ் இலக்காரி, இறங்குடி. மேலே ஏறி நல்லா ஜம்முன்னு நிற்கிறா பாரு, என்னமோ மெத்த மேலே ஏறி நிற்கிறது போல. அடியே இறங்குடி. ரேஷன் கடைக்காரன் என்ன வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. நான் வேற இன்னைக்கு சரக்கு வாங்காம போனேன். என் மாமியார் கிளம்பி எனக்கு மிதிச்சு போடுவாடி. இறங்குடி, என்னன்னு கேட்க. அடியே ரோஸ் இலக்காரி. ஏன் மைதா மாவு, நீ ரேஷன் கடைக்காரன்கிட்ட பேசினாப்புல உனக்கு கடையை திறந்து வச்சு சரக்கு போட்டுற போறாங்களாடி? வாயை முடிட்டு பேசாம கடடி. ஏமா இப்போ ஒரு நிமிஷத்துல நீங்க எல்லாரும் கிளம்பி போகல, போலீஸ்க்கு போன் போட்டுருவேம்மா. போங்கம்மா, நாளைக்கு வாங்கம்மா. என்னது போலீஸா? அண்ணக்கிலியக்கா வாக்கா, போயிடுவோம், நாளைக்கு வருவோம்க்கா. அக்கா வாக்கா. அப்பவே சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாளுங்க. வந்து தொலைங்கடி, போவோம். ஏ சின்ன பொண்ணு, ரேஷன் கடையில் சரக்கு வேற வாங்காமல் வந்தாச்சு. வீட்டுக்கு போய் நீ எப்படித்தான் உங்கள் அத்தையை சமாளிக்க போறியே எனக்கு தெரியல. ஏ சின்ன பொண்ணு, உன் நிலைமை நினச்சா எனக்கே பாவமாக இருக்குடி. நான் வேணா வீட்டுக்கு வந்து உங்கள் அத்தையிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரட்டுமாடி? ஏத்தாடி, உன்னை நம்பி நான் வீட்டுக்கு கூட்டு போனேன்னா கூட 2 பிட்டை சேர்த்து போட்டு போவேன். வேணாம் தாயி, எங்கள் அத்தை கிழவியை எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானே பார்த்துக்கிறேன். சரிடி, அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்பும். வெட்டி அதுக்கு இங்கே நின்று பேசிக்கிட்டு வாங்கடி, வீட்டுக்கு போவோம். சின்ன பொண்ணு அழுகாதடி. அக்கா வந்து உன் மாமியார்ட்ட சொல்லி விட்டுட்டு வரடி. அழுகாதடி சின்ன பொண்ணு. நீ அழுகிறத பார்த்தா அக்கா அழுகழுகையா வருதுடி. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு அழுகாதடி. சின்ன பொண்ணு, உங்க அத்தை புரிஞ்சுக்குவாங்கடி. நீ போய் சொல்லுடி, அழுகாதடி. சின்ன பொண்ணு இதுக்குள்ளாம அழுவாங்க. சின்ன பொண்ணு அழுகாத. சின்ன பொண்ணு. அடே சின்ன பொண்ணு, ஏன்டி இப்படி அழுகுற? அதான் நாளைக்கு தான் ரேஷன் கடைக்கு போனா சரக்கு போட்டுருவாங்களடி. நாளைக்கு போய் வாங்கிக்கலாம்லடி. அழுகாதடி சின்ன பொண்ணு. அக்கா, நான் அதுக்கு அழுகலக்கா. பின்ன எதுக்கடி அழுகுற சின்ன பொண்ணு? உங்க மாமியார் வீட்டுக்கு போனா விளக்க மாத்தால அடிக்கணும், பயந்து போய் அழுகுறியாடி? அதெல்லாம் இல்லக்கா, அதெல்லாம் இல்லையே. சின்ன பொண்ணு, பின்ன எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்கிற? என்ன சொல்லு சின்ன பொண்ணு. சொல்றேன் கேளுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறையா? என் மாமியாக்காரி வேற வாரத்துல ஒரு நாளைக்கு தான் மீனும் கறியும் வாங்கி ஆக்கி பங்கி போடுவா. நான் வேற ரேஷன் கடையில இன்னைக்கு சரக்கு ஒன்றும் வாங்கிட்டு போகலன்னு நாளைக்கு ஒரு துண்டு கூட கண்ணில் காட்ட மாட்டேடி. எனக்கு கொஞ்சம் கூட சோறு குழம்பு தர மாட்டாடி. அதை நினைச்சு தாண்டி நான் அழுகிறேன். ஏக்கா அண்ணக்கிலியக்கா, இந்த நாய் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களாக்கா? நம்ம கூட இவ எதுக்கு அழுகுறாளே தெரியாம நம்ம எவ்வளவு கவலைப்பட்டோம்க்கா.
விடு வனசா, இவளை பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே, இவளை திருத்தவே முடியாது. சரி வாங்கடி நம்ம வீட்டுக்கு போவோம். ஏன் அன்னைக்கிலியக்கா, நாளைக்கு உன் வீட்டுக்காவது வரேன்க்கா, நீயாவது கொஞ்சம் கறி கஞ்சி கொடுக்கா. நீ ஏன் அத்தை கிழவி இவ்வளோ என்னை ஏமாத்திராதக்கா.